Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Thannusheya. Welcome to Lifestyle Perfect. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன்னா பேபிஸ்க்கு வந்து எப்படி கஷாயம் போடுறது அப்படிங்கற வீடியோ தான். லைக் இப்போ வந்து மழை அப்புறம் வந்து பனி எல்லாம் பெய்யறதுனால சில குழந்தைகளுக்கு வந்து நம்ம தலை குளிப்பாட்டணும்னா அந்த இது கோல்ட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து நாங்க எப்பலாம் தலைக்கு ஊத்துறோமோ அப்பலாம் இந்த கஷாயம் வந்து பாப்பாக்கு வந்து போட்டு கொடுப்போம். சோ அது எப்படி போடணும் அப்படிங்கறதை இந்த வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல வந்து ஒரு 3 மிளகு வச்சிருக்கேன். அண்ட் வந்து ஒரே ஒரு பூண்டு இருக்குல்ல அதை வந்து இடிச்சு வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட துளசி இருக்குல்ல அது. அண்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெத்தலை, அந்த வெத்தலையோட காம்பு இருக்குல்ல அதை மட்டும் தனியா எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து கற்பூரவள்ளி. ஓகேவா? இதுல வந்து இது ஆக்சுவலி ரொம்ப சின்ன டம்ளர் தான். இவ்வளோ சின்ன டம்ளர் தான். இந்த டம்ளர்ல வந்து ஒரு 3/4 தண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த பாலாடையில வந்து நான் 2 பாலாடை வந்து அவளுக்கு கொடுப்பேன். இது ஒரு அப்ராக்சிமேட்லி இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இந்த தண்ணியில போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பூண்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கல் வச்சு லைட்டாக இப்படி நசுக்கிக்கோங்க. நசுக்கணும்னா அதோட எசன்ஸ்லாம் வந்து நல்லா அதில் இறங்கும். லைக் உங்கள் குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் நசுக்க வேண்டாம், அப்படியே போட்டால் போதும். பிகாஸ் அவங்களுக்கு காரமாக இருக்கும். பாப்பாக்கு இப்போ வந்து 11 months அப்படின்றதுனால நான் லைட்டாக கொஞ்சமாக மசிச்சு போடுறேன். அதே மாதிரி இருந்தால் துளசி கையாலே இப்படி வச்சு நல்லா அப்படியே மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் வெத்தலையுமே. இப்போ இதில் 3/4 டம்ளர் போட்டோம்ல, இது வந்து 1/4 டம்ளர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ வச்சோம் இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 1/4 பங்கு தான் இருக்கும் இப்போது. இதில் வந்து நான் ஒரு 2 பாலாடை அவளுக்கு கொடுப்பேன், இல்லாட்டி 1.5 பாலாடை கொடுப்பேன். அண்டு இதோட கலர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு மாதிரி நம்ம தண்ணி கலரில் வச்சோம், இப்போ ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதோட எசன்ஸ் தான் நல்லா இறங்கிடுச்சு. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then it's bye from Thannusheya. Thanks for watching. Bye.